நிறைய பேர் வந்து இந்த திருமணம் ஆன உடனே இளைஞர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ண உடனே ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்த உடனே எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏதாவது விசேஷம் உண்டா, ஏதாவது புழுப்பூச்சி வயிற்றில் உருவாயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எவ்வளோ வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னென்னா, கடவுள் கொடுக்குறது குழந்தை பாக்கியம் வந்து அது வந்து கடவுளுக்கு தெரியும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கொடுக்கலாம், இல்லை 1 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம், இல்லை 2 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம், இல்லை இவங்க 2 பேருமே கூட முடிவு பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம லைஃப்பில் கொஞ்சம் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கலாம். அது அவங்க முடிவு பண்ணுற தள்ளி போகிறதுங்கிறது தப்பு. ஆனால் யதார்த்தமாகவே குழந்தை கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க. சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை பார்த்தோ பையனை பார்த்தோ வந்து ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை வருது. அதனால் இனிமேல் யாருமே கல்யாணம் ஆன உடனே நீங்கள் ஆசைப்படுங்க, அதாவது சீக்கிரமாக வந்து அவங்க வந்து கர்ப்பம் அடையணும், குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுங்க, ப்ரேயர் பண்ணிக்கங்க. ஆனால் அந்த குழந்தைங்கிட்ட போய் கேட்காதீங்க, ஏன் இன்னும் கர்ப்பமாகலை, இல்லை ஏன் வந்து இன்னும் குழந்தை ரெடி ஆகலை அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அது பயங்கர ஊண்டிங்காக இருக்குது சில பேருக்கு. அது வந்து அதை வந்து யாரும் பெரியவங்க வந்து அந்த தப்பு பண்ண வேணாம். மனசார ப்ரேயர் பண்ணிக்குவோம். இந்த குழந்தைங்க கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு 6 மாதத்துக்குலாம் 1 வருஷத்துக்குலாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல செய்தி வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கங்க. ஆனால் யார் மனசையும் புண்படுத்தாதீங்க.